அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். இறைவா உம் விருப்பம் இரக்கம் இரக்கம் என்றார், இரக்கத்தின் பாதையில் எமை நடத்தும். இறைவா உம் விருப்பம் இரக்கம் இரக்கம் என்றார், இரக்கத்தின் பாதையில் எமை நடத்தும். பாசத்தின் உயிர் மொழி இரக்கம், பாவிக்கு பதில் மொழி இரக்கம், மன்னிப்பின் மறுமொழி இரக்கம், மகிழ்வின் மனமொழி இரக்கம், உண்மையை கடந்திடும் இரக்கம், உணர்வினை மதித்திடும் இரக்கம், சாந்தத்தின் ஊரணி சமாதான ஊற்றும் இரக்கம். இறைவா உம் விருப்பம் இரக்கம் இரக்கம் என்றார், இரக்கத்தின் பாதையில் எமை நடத்தும். புதுமுறை நற்செய்தி இரக்கம், புதிய முயற்சியும் இரக்கம், திருஅவை வாழ்வு இரக்கம், திருஅருள் வழிபாடு இரக்கம், பிரிவினை தாண்டும் இரக்கம், பிறர் அன்பை தூண்டும் இரக்கம், மானுட வரலாறு மண்ணுயிர் அனைத்தும் இரக்கம். இறைவா உம் விருப்பம் இரக்கம் இரக்கம் என்றார், இரக்கத்தின் பாதையில் எமை நடத்தும். இறைவா உம் விருப்பம் இரக்கம் இரக்கம் என்றார், இரக்கத்தின் பாதையில் எமை நடத்தும். லூக்கா நற்செய்தி அலகு 21 இறை சொற்றொடர்கள் 34 முதல் 36 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, உங்கள் உள்ளங்கள் குடிவரை களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாக இருங்கள். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரர்களே, தாய்க்ஸ் என்னும் தத்துவியல் அறிஞர் சொல்லுவார், வரலாற்றை வட்டமாக பார்த்தனர்,
அதாவது ஆரம்பித்த இடத்தில் முடிவுறுவது என்ற அர்த்தத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். இதைத்தான் நான் அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதத்திலே நான் சொல்லுவது உண்டு. வட்டமாகத்தான் இருக்கும் ஜெபமாலை. எங்கே தொடங்குகிறோமோ அங்கேதான் வந்து முடிவடைகிறது. இதுபோல 3000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த உலகம் முடிவுறும். மீண்டும் அதிலிருந்து வரலாறு ஆரம்பிக்கும். இவ்வாறு 3000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் உலகம் புதுப்பித்துக் கொள்ளப்பட்டு கொண்டிருக்கும். இல்லைன்னா எங்கே போய் சேரும் இந்த உலகம்? அதுதான் வரலாறு மீண்டும் மீண்டும் திரும்புகிற ஒரு அனுபவம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இயேசுதான் வரலாறு. நமது வரலாறு இயேசுவை சுற்றி சுற்றி தான் வலம் வந்து கொண்டே இருக்கும். இயேசுதான் நமது மீட்பர் என்பது கிறிஸ்தவர்களாகிய நமது வரலாறு. நமது மீட்பரில் நாம் முழுமையான நம்பிக்கை வைப்பதற்கு இயற்கை பல வகைகளில் நமக்கு உதவி செய்கிறது, எச்சரிக்கை விடுக்கிறது. இயற்கை நமக்கு காட்டுகிற அறிகுறிகளை அறிந்து எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும். இயேசு வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ பேர் இயேசுவில் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவர்கள் நம்பிக்கை வைத்த போது இன்னும் பல பேர் நம்பிக்கை வைக்காதது நமக்கு வியப்பை தருகிறது. நம்பிக்கை வைத்தவர்களும் இயற்கை காட்டிய அறிகுறிகளை ஏற்றுக்கொண்டார்கள். திறந்த மனதோடு இயேசுவுக்கு செவி சாய்த்தனர். ஆனால் மற்றவர்களோ தாங்கள் என்ன மமதையால் அழிவை தேடிக்கொண்டனர். அழிவை தேடிக்கொண்ட குழுவில் நாம் இணைந்துவிடக்கூடாது என்பதுதான் இயேசுடைய ஆதங்கம். இந்த வாழ்வை சீராக வாழ, திறம்பட வாழ, சிறப்பாக வாழ எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது. வாழ்க்கை ஒரு புதிராக இருந்தாலும் அதை நல்ல முறையில் வாழ்வது கடினம் அல்ல. கடவுளோடு இணைந்திருந்தால், கடவுளின் குரலுக்கு செவி கொடுத்தால் அது ஒரு இனிமையான ஒரு பயணம். அதுக்கு தடையாக இருக்கிறது பாருங்க. இறைவார்த்தையில் சொல்லப்பட்டது, ஒன்று போதை அல்லது குடிவெறி அல்லது களியாட்டம், இன்னும் ஒன்று அதீத தேவையில்லாத கவலை. இது எல்லாருக்கும் தான் வருது என்பதுதான் சொல்லப்படுகிறது. இதிலிருந்து தப்பணும்னா கொஞ்சம் விழிப்பாக இருந்து ஜெபம் செய்து அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுவது. இப்போ குடிவெறின்னு தெரியுது தப்புன்னு, இப்போ ஏன் குடிக்கிற? குடித்தா உடல் நோய் கெட்டுவிடும், பொருளாதாரம் கெட்டுவிடும், உறவு கெட்டுவிடும். அப்போ ஏன் குடிக்கிற? அப்போ விழிப்பாக இருக்கணும்ல. குடியினால் சின்ன பின்னமான குடும்பங்களின் எண்ணிக்கையை வெறும் கணக்கள் அளவில் நாம் சொல்லி மாளாது. இன்றைக்கு கூட அப்படித்தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இந்த சின்ன குழந்தைகளை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய பாதிப்பு அந்த அளவுக்கு வீரியமானது. நாம் கண்கூடாக குடிக்கு அடிமையானவர்களின் நிலையை பார்த்து கொண்டிருந்தாலும், சோசியல் ட்ரிங்க் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் what we are drunk always. எப்போவுமே குடிச்சுக்கிட்டு போதையில் இருக்கிறதுங்கிறத விட அதுதான் மோசம். ஏதோ ஒரு சமூகத்துக்காக, ஒரு குடும்பத்திற்காக, அதுவும் தவறு தான் சொல்லுவேன். இருந்தாலும் அது ஒரு குடும்ப உறவை வலுப்படுத்துன்னு சொன்னால் அதில் தவறு கிடையாது என்பது என்னுடைய அனுபவம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பங்களில் இந்த களியாட்டம் பண்ணுறாங்க. களியாட்டம் என்பது பைசா வச்சு சீட்டு விளையாடுறது. அது நிச்சயமாக வியாபாரம். அதில் நிறைய பேர் பணம் வேற ஆளு கைமாற்றம் பண்ற போல இந்த விளையாட்டுனால விடுகிறதே. இன்றைய இளைய தலைமுறை மட்டுமல்ல குடிக்கிறாங்க, பெரியவங்களும் சிறியவர்களும் எல்லாரும் தான். இது வயது வரம்பு அல்ல. ஆனா குடிப்பது, குடிவெறியில இருப்பது தவறு என்று நினைத்தால் அந்த தவறை ஏன் திருத்திக் கொள்ளக்கூடாது என்பதுதான் இயேசுனுடைய ஒரு ஆதங்கம். குடியை ஒரு நோய் என்று அழைக்க தொடங்கிவிட்டார்கள் இப்பொழுதெல்லாம். அப்ப என்ன ஆகும்? போதைக்கு ஏற அளவுக்கு குடிக்கிறதும், அது எல்லாமே என்னால் வாழ முடியாதுன்னு நினைப்பதும், எழுந்தவுடனேயே அந்த சிந்தனையில இருப்பதும், இப்படிமாக சில சிம்டம்ஸ் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கெட்ட வாழ்வின் நிலையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அழைப்பு விடுப்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம். இன்றைய தலைமுறையினர் குடிவெறிக்கு அடிமையாவதன் காரணம் என்ன? யோசிக்கணும். இன்றைய இளைஞர்கள் அல்லது பெரியவர்கள் மிகப்பெரிய தவறாக கருதப்படுவது குடிப்பதை தவறு என்று நினைக்காத மனநிலை. அளவுக்கு அதிகமாக குடிப்பதையும் தவறு என்று நினைக்காத மனநிலை. அது ஒரு நோய் என்று நினைக்காத நிலை. குடிப்பதை ஒருவரின் ஆளுமையை நிர்ணயிக்கக்கூடியதாக நினைக்கும் சமூகம்தான்
நாம் வாழக்கூடிய சமூகம். குடிக்காதவர்கள் ஆளுமை இல்லாதவர்கள் என்பது போல மாய தோற்றத்தை இந்த சமுதாயம் தங்களுடைய வியாபார உத்திக்காக உருவாக்கி வைத்திருக்கிறது. அந்த மாய வலைகளில் சிக்கிக்கொண்ட மான்களாக இன்றைய நாம் நமது நிலை காணப்படுகிறது. அறியாமைதான் இது போன்ற வாழ்வை சூறையாடும் தவறுகளை மீண்டும் மீண்டும் இளைஞர்களை நம்மை செய்ய தூண்டுவதாக இருக்கிறது. நமது இளைய சமுதாயம் தான் இந்த நாட்டை தூக்கி நிறுத்தக்கூடிய சமுதாயம் என்று கட்டுரைகளிலும் சொற்பொழிவுகளிலும் புகழ்ந்து தள்ளுகிறோமே. ஆனால் அவர்களை குடி போதைக்கும் மாது போதைக்கு ஆளாக்கி அவர்களை வாழ்வே கேள்விக்குறியாக மாற்றுவது நம்மை ஆளக்கூடிய அரசாங்கங்கள் அவர்களை மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறோம். தனி ஒரு மனிதனின் விழிப்புணர்வு தான் இத்தகைய மாய பிம்பத்தை உடைத்தறிய முடியும். இயேசுவின் சீடர்களுக்கு இந்த நற்செய்தி வாசகம் தெளிவான எச்சரிக்கை தருகிறது. அவர்களது உள்ளங்கள் மந்தம் அடைவதற்கான 3 காரணிகள். 1, குடிவெறி, களியாட்டம், இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலைகள். இந்த 3லும் ஈடுபடுகின்றவர்கள் இறை ஆட்சியில் பங்கேற்க முடியாது. எனவே விழிப்பாக இருப்போம், மனம் திருந்துவோம், இடைவிடாது ஜெபிப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. விழிப்புணர்வு தருகின்ற ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். நீர் தந்த எச்சரிக்கை மொழிகளுக்காக நன்றி. ஆண்டவரே, குடிவரையிலிருந்தும் அளவுக்கு அதிகமான களியாட்டத்திலிருந்தும் எங்களை உம்மிடமிருந்து பிரிக்கின்ற உலக அக்கறையிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. ஆமேன். குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே, பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே, கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. போதை பிடி நின்று குணமாக்குமே, பொய் கூறும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே, தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே.
குணமாக்கும் என்னை குணமாக்குமே குணமாக்கும் என்னை குணமாக்குமே உடல் நோயின் பிடி நின்று குணமாக்குமே உளநோயின் வலி நின்று குணமாக்குமே குணமாக்கும் என்னை குணமாக்குமே குணமாக்கும் என்னை குணமாக்குமே ஒரு வார்த்தை சொன்னாலே குணமாகுமே நம்பியே வந்தே நல் இயேசுவே குணமாக்கும் என்னை குணமாக்குமே குணமாக்கும் என்னை குணமாக்குமே குணமாக்கும் என்னை குணமாக்குமே குணமாக்கும் என்னை குணமாக்குமே மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
அம்மா, எங்களை பாருங்க அம்மா. அரணாகி எம்மை அணைத்தாளும் தாயே, அலங்கார உபகார தாயே, உன்னடைக்கலம் நம்பி அடி தேடி வந்தோம், அடியோர்க்காய் மன்றாடுவாயே. அரணாகி எம்மை அணைத்தாளும் தாயே, அலங்கார உபகார தாயே, உன்னடைக்கலம் நம்பி அடி தேடி வந்தோம், அடியோர்க்காய் மன்றாடுவாயே. அம்மாவெனும் சொல்லுக்கு ஆதாரம் நீ, அருள் தேடும் வாழ்வுக்கு ஆதாரம் நீ, இதயத்தில் சுமக்கின்ற சுமை தாங்கி நீ, இடர்கோடி தொடர்ந்தாலும் தொடர்வாயே நீ, எம்மோடு வாழ்ந்து கண்போல காக்கும் எமதன்பு தாயே, எம் பாதை நீயே, எம்மோடு வாழ்ந்து கண்போல காக்கும் எமதன்பு தாயே, எம் பாதை நீயே. அரணாகி எம்மை அணைத்தாளும் தாயே, அலங்கார உபகார தாயே, உன்னடைக்கலம் நம்பி அடி தேடி வந்தோம், அடியோர்க்காய் மன்றாடுவாயே. கரை சேராலை போல எம் வாழ்க்கையும் கடலோடும் கரையோடும் போராடுது, நீரில்லா நிலம் போல மனமானது, நிஜமில்லா உறவாலே தினம் வாடுது, அன்றாட வாழ்வில் திண்டாடும் வேளை அரவணைக்கும் தாயே, எம் பாதம் நீயே, அன்றாட வாழ்வில் திண்டாடும் வேளை அரவணைக்கும் தாயே, எம் பாதம் நீயே. அரணாகி எம்மை அணைத்தாளும் தாயே, அலங்கார உபகார தாயே, உன்னடை
அடைக்கலம் நம்பி அடி தேடி வந்தோம் அடியோர்க்காய் மன்றாடுவாயே. அலங்காரமாதாவே, உபகாரமாதாவே, அன்பான மரியே நீ, அருள் புரிவாயே நீ. அரணாகி எம்மை அணைத்தாளும் தாயே, அலங்கார உபகார தாயே, உன் அடைக்கலம் நம்பி அடி தேடி வந்தோம் அடியோர்க்காய் மன்றாடுவாயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.